கணம்புல்லர். இவர் இருக்குவேளூர் என்ற ஊரில் பிறந்தவர். நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். ஊர் தலைவராக இருந்தவர். மெய்ப்பொருளாவது திருவடியே என்று இறைவனுடைய திருவடி ஒன்றுதான் இந்த உலகத்தில் மெய்ப்பொருளாவது என்பதை அறிந்து வாழ்க்கை நடத்தியவர். செல்வத்தின் பயன் ஈதல் என்பதை அறிந்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் திருக்கோயில் பணிகளுக்காக செலவிட்டு வந்தவர். குறிப்பாக திருவிளக்கு இடுவதிலே இவருக்கு மிகுந்த நாட்டம் இருந்தது. இரவு ஒரு யாம பொழுது முழுவதும் திருவிளக்கு ஏற்றி அதிலே இடுபொருளாக நெய் விளக்காக ஏற்றுவது வழக்கம். அப்படி இருந்த சமயத்திலே மெல்ல மெல்ல இவரை வறுமை கவ்விக்கொள்ள ஆரம்பித்தது. அதன் பின் கணம்புல் என்ற ஒரு வகை புல்லை அறுத்து கட்டுக்கட்டாக செய்து அதை வியாபாரம் செய்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு நெய் வாங்கி நெய் விளக்கு ஏற்றி வந்தார். ஒரு நாள் சோதனையாக யாருமே அந்த கணம்புல்லை வாங்கவில்லை. இவர் மனம் மிகவும் நொந்து போய் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றார். அந்த புல் ஏறக்குறைய தர்ப்பை புல் போன்று இருக்கக்கூடியது, சொரசொரப்பானது, கூர்மையான நுனியை உடையது என்றெல்லாம் அதுக்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். அந்த புல்லையே வைத்து தீபம் ஏற்றினார். வறுமை வந்த பின் தான் பிறந்த ஊரை விட்டு விலகி சென்று விட்டார். சென்ற இடத்திலேயும் தன் அந்த கைங்கரியத்தை தொடர்ந்து கொண்டு வந்தார். அங்குதான் அந்த புல்லை வைத்து தீபம் ஏற்றுகின்றார். இவர் குறிப்பிட்ட யாமத்துக்கு விளக்கு எரிப்பது வழக்கம். ஆனால் அந்த புல் வேகமாக பற்றி எரிந்து தீபம் அணைந்து விட்ட காரணத்தாலே தன்னுடைய முடியையே, அதுவும் புல் போல நீள நீளமாக இருக்கின்றது என்ற காரணத்தாலே முடியையே தீ வைத்து தீபமாக ஏற்றினார். அதை கண்டு சிவபெருமான் உடனடியாக காட்சி தந்து அவரை தடுத்து நிறுத்துகின்றார். அவருக்கு தன்னுடைய லோகத்திலே, திரு கைலாயத்திலே தான் அருகிலேயே இருக்கக்கூடிய பேற்றினை நல்குகின்றார். இவர் பிறந்தது இருக்குவேளூர் என்று சிலர் சொல்லுகின்றார்கள், பேளூர் என்று சிலர் சொல்லுகின்றார்கள். இவர் முக்தி அடைந்த திருத்தலம் திருத்தில்லை ஆகும். அந்த தில்லை ஆண்டவனுடைய அருள் காரணமாக சாலோக முக்தி, சாமீபிய முக்தி, அந்த சிவபெருமானுடைய லோகத்துக்கு செல்லக்கூடிய பேரு, சிவபெருமான் அருகிலேயே சமீபத்திலேயே இருக்கக்கூடிய முக்தி பேரு. இந்த இரண்டினையும் கணம்புல்ல நாயனார் பெறுகின்றார். கணம்புல் என்பது ஒரு வகையான புல் என்று சொல்லப்படுகின்றது. அது விரைவாக எரிந்து தீர்ந்து விட்டது என்பதாலே தன் அழகிய முடியையே தீபத்திற்கு உரிய எரிபொருளாக பயன்படுத்திய காரணத்தாலே அவர் அந்த கணம்புல் என்ற பெயரை கொண்டு கணம்புல்ல நாயனார்
என்று அழைக்கப்படுகின்றார். நாளை நாம் கண்ணப்ப நாயனார் பற்றி காணலாம். நன்றி, வணக்கம்.